வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. Thank you Lord. இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே. சொல்லுங்க, அவரே உயிருள்ள தேவன். அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தம். Thank you Lord. அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த வாலிப நாட்களிலே. எல்லா வாலிப பிள்ளைகளும் எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை மாய உலகத்தை வெறுத்திட அடித்து பரிசுத்த ஜீவியமே. Thank you Lord. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அடித்து பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் ஆடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் புகழோ பண ஆஸ்தியும் வீரல்லவோ. Yes Lord. Thank you Lord. வெள்ளியுமோ பெரும் புகழோ பண ஆஸ்தியும் வீரல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அவர் மாத்திரம் போதும். ஆமென். போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மட்டும்தான் நமக்கு எல்லாம். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தே. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்பேன்.
ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமே. நல்ல கரங்களை தட்டி மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே சொல்லுங்க ஆண்டவரே. மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எல்லாரும் தேவ சமூகத்துல தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். மனிதனாலே என்னை புரிந்து கொள்ளவே முடியாது. உம்மால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். நான் எதற்காக ஆலயத்துக்குள்ளாய் வந்திருக்கிறேன்? என்னுடைய நோக்கம் என்ன? என் இருதயத்தின் நினைவுகள் என்ன? எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்றைய சமூகத்தில் வெறுமையாய் அமர்ந்திருக்க நம்ம வரல. அவரை மகிமைப்படுத்த தான் வந்திருக்கோம். அவரை துதிக்க தான் வந்திருக்கோம். அவருக்கு நன்றி சொல்ல. தாயின் கருவில் உருவாக்கின போது அவர் நம்மிடத்தில் எந்த விண்ணப்பத்தையும் கேட்டு நம்மை உருவாக்கவே இல்லை. சுகபத்திரமாய் பிறக்க செய்த போது என் ஜபத்தினால தான் நான் சுகத்தோடு பிறந்தேன்னு ஒருவனாலும் சொல்ல முடியாது. நம்ம தட்டு தடுமாறி எழுந்து நடந்த போது நம்மை அப்படி தூக்கி சுமந்தது நம்முடைய ஜபத்தினால அல்ல தேவச்சனமே. இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறது, உயர்ந்த நிலையில் இருக்கிறது அவருடைய கிருபை மட்டும்தான், அவருடைய அன்பு மட்டும்தான். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே. தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத துக்கங்கள் இருந்தா எல்லாவற்றையும் எடுத்துட்டு அவர் மாத்திரம் நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்க தான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தான் வந்திருக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் இல்லைன்னு சொல்றவங்க வலது கை உயர்த்தி சொல்லுங்கப்பா. எனக்காய் ஜீவனையே தந்தவர உம்மை ஆராதிக்க தான் வந்திருக்கிறேன். உமக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். ஆண்டவரே உம்மை துதிக்க தான் வந்திருக்கிறேன். என் மனதில் எந்த பாரமும் இல்லைப்பா. நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லவே என் வாழ்நாள் போதாது ஆண்டவரே. இன்னும் என்ன வேணும் ஆண்டவரே? நீங்க மட்டும் எங்க வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை உயர்த்தி பிடிக்கிறோம். வானங்களுக்கு மேலாய் உயர்ந்து இருக்கிறவர், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர், உடைய பாதத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வானங்களையும் வானாதி வானங்களையும் படித்த நல்ல தெய்வமே, எல்லாம் உணர்ந்து பாட போகிறோம். அந்த தெய்வாதி தேவனாகிய கர்த்தர் எத்தனை பெரிய தேவன், எத்தனை நல்ல தேவன். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை தான். எத்தனை நன்மைகள் செய்திருக்கிற நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து தேங்க்யூ. வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர்.
அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் கரத்தை நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. நீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும், மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். எல்லாரும் இணைந்து ஒருவரே கர்த்தர், முழு இருதயத்தோடு கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே, சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே, சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். எல்லாரும் இணைந்து ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க ஒருவர் தான் தேவன். இந்த வானத்தையும் பூமியையும் எங்களுக்காக படைத்தவர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் படைத்த எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டவர், எங்களோடு கூடவே இருக்கிறவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாத தேவன். உம்முடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நாங்கெல்லாம் எங்கள் தேவன் சர்வ வல்லவர், எங்கள் தகப்பன் அன்பு நிறைந்தவர்.
இந்த தேவ பிள்ளைகளாய் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எங்கள் நடுவில் நீர் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூடவே நீர் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை போதித்து எங்களை நீர் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எத்தனை முறை விழுந்தாலும் எங்களை தூக்கி எடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை பாவமர கழுவினதற்காக நன்றி சொல்கிறோம். பரிசுத்தவான்களாய் மாற்றினதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை அபிஷேகித்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்காக யுத்தம் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை தந்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து காப்பாற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம். உடைய பாதுகாப்பின் கரத்தில் எங்களை நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த நல்ல சுகத்துக்காய் நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த நல்ல பலத்திற்காய் நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த நல்ல குடும்பத்திற்காய் சபைக்காய் நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த ஐஸ்வர்யங்களுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எத்தனை நல்ல தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எத்தனை நல்ல தேவன் நாங்கள் தொழுது கொள்ளுகிற தேவன். நீ நல்லவர் ஆண்டவர். இருதயத்தின் அடியாழத்திலிருந்து நல்ல நல்ல தேவனை உயர்த்தி ஒரே ஒரு சரணம் மாத்திரம் பாட போகிறோம். நல்லவரே வல்லவரே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க அவர் நல்லவர்? ஆராதனை. தேங்க்யூ லார்ட். ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி நல்லவரே ரபஷனரதனோ வல்லவரே. உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஆராதனை. தேங்க்யூ லார்ட். ஆராதனை. இன்னும் ஒரு விசை நல்லவரே வல்லவரே. ஆராதனை. ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ராதினலரபஷ. ஆராதனை. ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே உரிமலரத்தினலோ. ஆராதனை. ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே. நம்ம எல்லாம் ரட்சித்த தேவனவர் இயேசுநாதா. ஆராதனை. ஓ தேங்க்யூ லார்ட். ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா. ஆராதனை. ஆராதனை. எத்தனை இன்னல்கள், எத்தனை இன்னல் அப்படியே அறிக்கையிட்டு வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா.
உங்களை விட்டு பிரியவே மாட்டோம் ஆண்டவரே. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில உடைய சித்தம் செய்வேன் ஆண்டவரே, சாட்சியாய் வாழ்வேன். ரட்சகர் அதற்காகவே எங்களை ரட்சித்தீரப்பா. இயேசுநாதா ஆராதனை. எஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களை எல்லாம் அழைத்து பரிசுத்தமாக்கி ரட்சித்து உடைய சித்தத்தை வெளிப்படுத்தி சாட்சிகளாய் வைத்திருக்கிறேன். மக்கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசுகிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுகிற தேவன். உடைய வார்த்தையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய வார்த்தையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடைய வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு தாங்குப்பா. ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க. இதை எந்த இடத்திலிருந்து யார் பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கான வார்த்தை கடந்து போய் அவர்களை உயிர்ப்பிக்கும்படி, சுகமாக்கும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆலயத்துக்குள்ளாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட தனித்தனியாய் நீர் பேசும்படி ஜெபிக்கிறேன். பலத்தினாலே இடை கட்டுங்க, சந்தோஷத்தினாலே நிரப்புங்க, எங்களையெல்லாம் சாட்சிகளாய் நிறுத்துங்க. உம்முடைய கரம் வல்லமுள்ள கரம், உம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறதப்பா. அதை அறிந்து கொள்ள பலன் தாங்க. கூடவே இருங்க. உங்க நாமத்தை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். தேவன் நம் நடுவுல பெரியவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென், அவர் நல்லவர். அல்லேலூயா. அவரை நம்பின ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே இல்லையா? ஆமென், சொல்லுங்க ஆமென். அவரை நம்பின ஒருவர் கூட துக்கத்தோடு இருந்ததே இல்லை. ஆமென், ஆமென். அவரை நம்பின ஒருவர் கூட கெட்டு போனதே இல்லை. ஆமென், சொல்லுங்க ஆமென். அவரை நம்பின ஒருவர் கூட கீழான நிலையில தரித்திரத்துல இருந்ததே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்பினவர்கள் எல்லாம் ராஜாக்களாய் ஆளுகை செய்தார்கள். எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா. அவரை தான் நம்பி இருக்கிறோம். ஆமென், அவரை தான் நம்பி இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நிறைய பேருக்கு நிறைய பிளான் இருக்கும். சர்ச்சை முடிஞ்ச உடனே இவங்கள போய் பார்க்கணும், அவங்கள போய் பார்க்கணும், இதை பண்ணோம், அதெல்லாம் வேண்டாம். ஆமென், அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய சமூகம் என்பது மனமகிழ்ச்சியின் இடம். ஆமென். இதை பார்க்கிற நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அவர்களை கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வார்த்தைகள் நம்மை உயர்த்தும். ஆமென், ஆசீர்வதிக்கும். ஆமென், அற்புதங்களை செய்யும். ஆமென், சுகத்தை கொடுக்கும். ஆமென், ஜெயிக்க வைக்கும். ஆமென். நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி வேத வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை, உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக.
கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்னான். அந்த வசனத்தை அப்படியே உங்களுடைய கரத்துல வச்சுட்டேன். ஆண்டவரே, ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை பார்த்து பேசின வார்த்தையப்பா, கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு, தேவஜனமே, ஆலயத்துக்குள்ள ஆண்டவருடைய நாமத்தை நம்பி வந்த உங்களுக்கு அவரால, சொல்றீங்களா எல்லாரும், அவரால நிறைவான பலன் உண்டாவதாக, கிடைப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும்பா. இந்த வார்த்தை உம்முடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வச்சுதான், உம்முடைய செட்டை அண்டையில தான் வந்திருக்கிறேன். நிறைவான பலன் உண்டாகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நிறைவான பலன், ஒரு நிறைவான பலன். இதெல்லாம் குறையோடு இருக்கிறோம்னு இடத்துல வந்திருக்காங்களோ, எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். அப்படி நீ நிறைவேற்றுகிறதுக்காய் நன்றி, எங்களோடு கூட நீ பேசுகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பமாய் ஒரு விசை அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை, உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த வசனத்தை, இந்த வார்த்தைய நீங்க கடைசியா போய் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் போது இயேசு பயன்படுத்துகிறார். எப்போ உயிர்த்தெழுந்த இயேசு சிலுவையில பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு கடைசியா பேசும்போது வெளிப்படுத்தல பேசுகிறார். உன்னுடைய இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்ன சொல்றார் ஆண்டவர்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. இங்கேயும் மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபைக்கு சொன்ன வார்த்தை, அங்கேயும் மணவாளனாகிய போவாஸ் மணவாட்டியை பார்த்து பேசின வார்த்தை. ஆமென். உன்னுடைய செய்கைக்கு தக்க பலன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சொல்லும்போது சொல்றான், அவளை பார்த்து, இந்த பெண் யார்? முதல் விசாரணை. எல்லாம் கரங்களை தியாமன்னு சொல்லுங்க. ஒரு ஆளை பார்த்த உடனே பரலோகத்தில் ஒரு கேள்வி வரும். நீங்க பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறோம். சொல்லும்போது சொல்றாரு, ஒரு பாவியின் மனம் திரும்புதலின் மித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? அப்போ இங்க போலவே அங்கே, அங்கே போலவே இங்கே. ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? இப்போ இந்த வார்த்தை பேசப்படுகிறது. ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை பார்த்த உடனே, அவளை பார்த்த உடனே சொல்றான், நீ எவ்வளவு நல்ல பெண், நீ எவ்வளவு நல்ல பெண், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் குணம் பெரிதா இருக்கு. ஹவு கிரேட் யூ ஆர். நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, மிக சாதாரணமா இருக்கிறாய். அவன் சொல்றான், எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை எந்த பக்கத்துல விசாரிச்சாலும் குட் புக்ஸ்லயே இருக்கிற. ஒரு அலையிலே சொல்லுங்க. மணவாளனாகிய கிறிஸ்து நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என்ன கொண்டு வராரா? நம்ம நினைக்கிறது மாதிரி ஒரு சாட்டை, ஒரு துப்பாக்கி, ஒரு அருவா அதெல்லாம் எடுத்துட்டு வரல. ஒரு அலையிலே சொல்லுங்க. இந்த மணவாளன் மணவாட்டி சந்திக்கிற இடமே பிளஸிங் தான். ஒரு அலையிலே சொல்றீங்களா? சொல்லும்போது சொல்றான், உன் கிரியைக்கு தக்க பலன்
உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. யார் தருவா? ஃப்ரம் ஹெவன். சொல்லுங்க எல்லாரும். ஏதாவது ஒரு பலன் நமக்கு இந்த பூமியில கிடைச்சிடும்னு நினைக்கிற மனிதர்கள் தோற்று போவாங்க. ஆமென் சொல்றீங்களா? நமக்கு ஒரு பலன் வரும், ஒரு பிளெஸிங் வரும், பரலோகத்துல இருந்து தான் வரும். ஆமென். பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? இப்ப அவன் சொல்றான், உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர், கர்த்தர் எல்லாரும் சொல்லுங்க, தேவன் இயேசு நமக்கு தருவார். அல்லேலூயா. உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், கர்த்தருடைய செட்டையின் கீழ். என்னுடைய வீட்டுக்கு இல்ல, என்னிடத்துல அல்ல, என்னுடைய தொழிற்கூடத்தில் அல்ல, என்னுடைய வயல் நிலத்தில் அல்ல, என்னுடைய ஊருக்கு இல்ல, நீ வந்தது ஒரு நபரை பார்த்து இன்னொரு நபர் சொல்லுகிற சாட்சி இது. ரலையிலேயே சொல்றீங்களா? நீ என்னுடைய வயல் நல்லா செழிப்பா இருக்கு, நான் ரொம்ப ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், அதனால நீ என்ன தேடி வரல, நீ என்ன தேடி வரல, இந்த தேசம் செழிப்பா இருக்கு, இந்த தேசம் பஞ்சம் இல்லாம இருக்கு, இந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்கு, அப்படியும் நீ வரல. அங்க பாத்தீங்கன்னா ரூத்தும் நகோமியும் ஆரம்பித்த பயணத்துல கூட ஆரம்பித்தவங்க 3 பேர். ரலேலே சொல்றீங்களா? ஓரேபாலும் கூட இருந்தா. 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேர்ல தொடர முடியாத ஒரு நபர் பாதியிலே நின்னுருச்சு. ஒரு ரலேலே சொல்லுங்க, என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் கூட வர முடியல? ஏன் தேவனோடு நடக்க முடியல? இங்க பாத்தீங்கன்னா ரூத் அவருடைய இருதயத்தை எப்படி வைத்திருந்தான்? இவன் சொல்றான், கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு. அல்லேலூயா. உடைய இருதயத்துல கூட உலகத்தின் மீது பற்று இல்லை, உலகத்தின் மீது ஆசை இல்லை, நீ உலகத்தை தேடல, உலக ஐஸ்வர்யம். அவனே சொல்லும் போது சொல்லுகிறான், நீ தரித்திரர் ஐஸ்வர்யவான் பிறகே போகாததினாலே, நீ அப்படியெல்லாம் போகல, நீ ஐஸ்வர்யத்தை தேடல, உலக பணத்தை தேடல, அதனால உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த நிறைவான பலன் தான் என்ன இப்ப பார்க்க போறோம். நிறைவான பலன்னா என்னது? நிறைவான பலன்னா என்னது? பலன் நமக்கு தெரியும். 2 பேர் வந்தாங்க. நகோமி சொல்றா, என்னை பின்பற்றி வர வேண்டாம். ஒருத்திக்கு தெரிஞ்சு போச்சு, இவளை பின்பற்றி போறதுனால பிரயோஜனம் இல்லை. இன்னொருத்திக்கு தெரியும், இவளை பின்பற்றல, தேவனை பின்பற்றுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேரு ஒரு ஆள் டிசைட் பண்ணிருச்சு, இவளிடத்துல ஒன்றும் இல்லை. அதைத்தான் நகோமி சொல்லுகிறா, என்னிடத்துல ஒன்றும் இல்லைம்மா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைம்மா. இவங்க குடும்பத்தின் நிலைமையை பார்த்தீங்கன்னா ஆரம்பித்ததிலிருந்தே சாபம், சபிக்கப்பட்ட ஒரு நிலை. இப்ப அவளை பின்தொடரும் போது ரூத் டிசைட் பண்றா, இவளை அல்ல, இவளுடைய தேவனை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இன்னும் நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவருடைய செட்டைக்குள்ளே வர்றது எப்படி வர்றது? 3 பேர் இருந்தாங்க அந்த வீட்டுல, 2 மருமகள்கள் இருந்தாங்க. ஒருத்தியால வர முடிந்தது, ஒருத்தியால வர முடியல. ஏன் இன்னைக்கு அநேகர் தேவனை பின்பற்றோன்னு சொல்லிட்டு கூட பாதியில பேக் அடிச்சிருவாங்க. என்ன ஆயிடும்? அந்த பின்தொடர முடியாது. ஸ்வாபங்கள், உலக பிரகாரமான ஸ்வாபங்கள் செயல்படும் போது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளை, இந்த பிள்ளை ரொம்ப அறிவாளி, இந்த பிள்ளை ரொம்ப அறிவாளின்னு சொல்லியே வளர்த்தீங்கன்னா பயங்கர பிரில்லியண்டா இருக்கும். இது தண்டம். இதுக்கு 2 பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க, பெரிய பிள்ளை நல்லா படிக்கும், இதுக்கு அவ்வளோ வராது, இதுக்கு அவ்வளோ வராதுன்னா அதுக்கு ஒண்ணுமே வராது. சொல்லுங்க ஆமென். அப்படியே பிராக்டிஸ் பண்ணிடுறது, அப்படியே பிராக்டிஸ் பண்ணிடுது. பிள்ளைகளை சொல்லி 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 அப்படியே பிராக்டிஸ் பண்றது.
நீங்க இந்த கோயில்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா யானையை கட்டி வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. சின்ன கயிறு தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? அது சின்ன கயிறு தான் இருக்கும். சும்மா கட்டி வச்சிருப்பாங்க. அப்புறம் அவுத்து விட்டுருவாங்க அதை. ஆனால் அந்த யானை பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் கால் வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? அதுக்கு தெரியும் அதை தாண்டி போக முடியாதுன்னு. குழந்தையிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுவான். அது போகாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்றோம்? இவளுடைய பிராக்டிஸ் இன்னொருத்தியுடைய பிராக்டிஸ். இவ தேவனுடைய செட்டையின் கீழே எப்படி நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளுகிறதுன்ற பிராக்டிஸ்ல இருந்திருக்கா. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம், நீ எவ்வளவு பிராக்டிஸ் பண்ற? அதுல நீ விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறாய், எவ்வளவு பிராக்டிஸ் பண்ற உன் விசுவாசத்தை? 2 பேர் இருந்தாங்க. அவருடைய செட்டையின் நிழலில அடைக்கலமாய் வருகிற தகுதி ரூத்துக்கு கிடைத்தது. இன்னொருத்தி மிஸ் பண்ணா. ஏன் மிஸ் பண்ணா? எதனால நடந்தது? ஏன் இவள் மீது மாத்திரம் தேவனுடைய கிருபை இருந்தது, அவள் மீது கிருபை இல்லாமல் போயிற்றா? செலக்ஷன் அல்லது நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையை பெரும்பாலும் தீர்மானிக்கிறோம். எதன் அடிப்படையில? பிசாசு நம்ம சிந்தைக்குள்ள ஒரு விஷயத்தை தொடர்ந்து போட்டுட்டே இருப்பான். நீ விடாத, நீ விடாத, நீ விடாத, நீ விடாதன்னு சொல்வான். நம்ம விடவே மாட்டோம். ஆமா சொல்லுங்க. ஆமா. ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் விடு இயேசு நாமத்துல. புதிதாய் பெற்றுக்கொள்ள நீ எதையாவது விடணும் தெய்வ பிள்ளையே. அந்த ஜென்ம பாவங்கள் மாறணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 10:4 நீங்க வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்க கேட்பான். 10வது அதிகாரம். எங்களுடைய போர் ஆயுதங்கள், எங்களுடைய போர் ஆயுதங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு போர் ஆயுதங்கள். போர் ஆயுதம் என்ன? போர் ஆயுதம். இவ ரூத் அங்க பஞ்சம் இருந்திருக்குது, பசி இருந்திருக்கிறது, அங்க இழப்புகள் இருந்திருக்குது, குறைவுகள் இருந்திருக்கு, துக்கம் இருந்திருக்குது. எதையுமே பாதர் பண்ணவே இல்லை. ஒரு அலையிலே சொல்றீங்களா? ஆனா இன்னொருத்திக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குது. ஐயோ இப்படியே போச்சுன்னா குடும்பம் நம்ம வாழ முடியாது, ஏதாவது சோர்ஸ் வேணும், ஏதாவது வழி வேணும் வாழறதுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணா. அப்போஸ்தலனாகிய பவுல் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன பிள்ளைகள இருந்தே நம்ம பிள்ளைகளை பிராக்டிஸ் பண்ணிடுறது, பிள்ளைகளுக்கு சொல்லிடுறது. இது இப்படிதான், இவ்வளவுதான் படிக்கும், இதுக்கு மேக்ஸ் வராது. இதுக்கு என்ன வராது? மேக்ஸ். அதுக்கு மேக்ஸ்னா என்னன்னே தெரியாத போதே சொல்லிடுறது மேக்ஸ் வராதுன்னு. அதுக்கு வரவே வராது. இதெல்லாம் டாக்டர் ஆகாது. ஐயா இது போய் எங்க படிக்க போகுது? இது போய் பிள்ளைகளை கூட இதெல்லாம் அவ்வளவு ஃபெய்த் கிடையாது. நீங்க விசுவாசமே இல்லாத பிள்ளையை கூட, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எப்பவுமே ஜோவு குறித்து சொல்வேன், அவன் பயங்கர ஃபெய்த், அவன் பயங்கர ஃபெய்த்னு சொல்வேன். அவனுக்கு ஃபெய்த் இருந்ததா இல்லையான்னு தெரியாது, ஆனா விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லணும். என் பிள்ளை நல்ல பிள்ளை சொல்லணும். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லு உலகம். ஆமா என் பிள்ளை நல்ல பிள்ளை. ஆமா சொல்லணும். ஆமா நாங்கெல்லாம் உலகத்தை ஜெயித்தவருடைய பிள்ளைகள். ஆமா உலகம் சொல்லும் நீ அப்படியெல்லாம் கிடையாது, நீ ரொம்ப மோசம், நீ வேணா நினைச்சுக்கோ நான் நல்ல பிள்ளை. ஏன்னு சொன்னால் என்னுடைய தகப்பன் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா பேசணும். ஆனா இங்க இவ பேசுறா, என்ன பேசுறா தெரியுமா? ரூத் பேசினாள். 2 பேரையும் பார்த்து அவ சொன்னா நீங்க போயிருங்கன்னு. ஒருத்தி ஏற்றுக்கொண்டாள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்ப உலக மனுஷன் சொல்றத ஏத்துக்கிட்டு பேக் அடிச்சிடறோமோ அப்பயே தேவனுடைய சட்டை விட்டு போயிடுறான்னு அர்த்தம். ரலையிலே சொல்றீங்களா? இவ சொல்றா நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் உன்னை என்னை ஒன்னும் பிரிக்க முடியாது. ஆமா நல்லா கையை தட்டி டிசைட் பண்ணா லைஃப்ல பாத்துறலாம். அதே தான் அந்த தேசத்தின் மீது ஒரு வாஞ்சை, அந்த தேவனின் மீது ஒரு ஆசை. நீ போற இடத்துக்கு நானும் வருவேன். ஆமா நீ தங்குற இடத்துல தான் நானும் தங்குவேன். உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ஆமென்னு சொல்றீங்களா? எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த டெசிஷன் எடுக்கிறானோ
ரூத் அதை எடுத்தா. ஏன்னு சொன்னா அந்த போர் ஆயுதங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:4 வாசிப்போம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. எங்களுடைய போர் ஆயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இருக்காது, இருக்க முடியாது, இருக்க மாட்டோம். ஆமென் ஆமென். மாம்சத்துக்கு ஏற்றபடி எப்படி பேசுறது தெரியுமா? எப்படி பேச தெரியுமா? நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. யார் யாருக்கு சொல்றது? பெரிய விரோதி, ஜென்ம பகை ஒரு ஆளு. அந்த ஆளை பார்த்தா சொல்றான், வீட்டுக்குள்ளேயே பெற்றெடுத்து வளர்த்து பாலூட்டி சீராட்டி தோள்களிலையும் அப்படியே காப்பாத்திய பிள்ளை செல்லம் அப்படியெல்லாம் கொஞ்சனதை பார்த்து எமோஷன்ல பேசுறது. என்ன பேசுறது? நீலா மாம்சம், அந்த போர் ஆயுதங்கள். இது யாரு சப்ளை பண்றானா? பிசாசு தான் சப்ளையர். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்னும் நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. பயம். ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டா எப்படி வாழ்றது, இது இல்லைன்னா எப்படி வாழறது? அந்த பயம், அந்த ஆயுதம் பிசாசு கொடுக்கறது. ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்னும் நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. சண்டை போடணும், கேட்கணும், கேட்க விட மாட்டேன். இது யார் கொடுக்கறது? பிசாசு கொடுக்கறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்களுடைய போர் ஆயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்க. நல்ல கரங்களை தட்டி. அரண்கள் உண்டு, உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் ஜெயித்தார் இயேசு. ஆமென். பிரச்சனையை போல இருக்கும். நம்ம என்ன செய்யறது? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க, அதுக்கு பேரு பூத கண்ணாடி. சரியா வச்சிருக்கான் பேரு. என்ன கண்ணாடியா? பூத கண்ணாடி. பெருசா தெரியும். அந்த கண்ணாடி தான் எல்லாம் போட்டுக்கிறது. எதுக்கு? பிரச்சனை என்னவோ சின்னதுதான், இது பார்க்கறது தான் பூத கண்ணாடியை போட்டுட்டு பார்க்கறது. ஆமென் ஆமென். குட்டி பிள்ளைங்கள இப்பெல்லாம் பயன்படுத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. குட்டி பிள்ளைங்கள பூதம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனாலும் பயம் வரும். ஆனாலும் என்ன வரும்? பயம் வரும். இந்த பயத்தை கொண்டு வருகிறது பிசாசின் தந்திரம். ஆமென். விசுவாசத்தை கொடுக்கிறது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா அல்லேலூயா. எதை சார்ந்து வாழ்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் இல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனாய் இருக்குது. அல்லேலூயா. எங்க கிட்டே ஆயுதம் இருக்கு. ஆமென் சொல்றீங்களா? எங்க கிட்டே ஆயுதம் இருக்கு. எங்க கிட்டே ஆயுதம் இருக்கு. இதே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆயுதங்களை குறித்து எழுதுகிறார். நீங்க வாசிக்கும் போது எபேசியர் 6:12 வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. எங்க யுத்தம் மனுஷனோடு மனுஷன் யுத்தம் பண்ண மாட்டோம். ஆமென். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எங்க வார் வேற வார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்ப மாம்சத்தோடு போராடுகிறவர்கள் தேவனோடு இருக்க முடியாது. ஆமென். அதனால்தான் ஒரு ஆள் பின்னாடி போயிருச்சு. இன்னொரு ஆள் சொல்லுது, பஞ்சமா எனக்கு தெரியும், பசியா எனக்கு தெரியும், மரணமா எனக்கு தெரியும், எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ தேவ மகிமையை பார்க்க போறேன். ஆமென். டிசைட் பண்ணா போவாசை சந்திக்கிற வரைக்கும் அவள் வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை வேற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம எத்தனை பேர் கிறிஸ்துவை சந்தித்து இருக்கிறோம்? போவாசை சந்தித்த உடனே அவன் சொல்றான், உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை இதுவரையும் உனக்கு யாருமே தரல. நம்மை பார்த்த உடனே அந்த அன்பான வார்த்தைகளை பேசுகிற நல்ல மணவாளன் இயேசு மட்டும்தான். ஆமென் ஆமென். உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென்.
நான் தருவேன் அவன் சொல்லவே இல்லை. நான் தருவேன் உனக்கு சொல்லவே இல்லை. கர்த்தர் உனக்கு தருவார், கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். 2 பேரு, ஒருத்தி அங்க இருந்துட்டான். எங்க கர்த்தர் எப்படி கட்டளையிடுவாரா? இயேசு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், அவராலே உனக்கு நிறைவான பலன். இந்த நிறைவான பலன் நீங்க வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உலகத்தை பார்த்துட்டு, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு, அதுக்காக அழுதுட்டு, அதுக்காக சண்டை போட்டு, அதுக்காக நேரத்தை வீணாக்கி, அதுக்காக சமாதானத்தை இழக்கிற சராசரி மாம்சத்துக்குரிய ஆட்களா இருக்க கூடாது. ஆமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். யாருடைய நீதியை? யாருடைய நீதியை? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதி வேற, நம்முடைய நீதி வேற. ஆமா. அது எப்படி? இதுதானே கரெக்ட், இதுதானே தப்புன்னு ஒரு ஆள் பேசுச்சுன்னா அது மாம்சத்துல பேசுது. ஆமா, அது மாம்சத்துல பேசுது. ஏன் சொல்றார்? முதலாவது தேவனுடைய செட்டையின் கீழே வந்தேன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தா, தேவனை தேடி வந்தா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் அவருடைய நீதி உனக்கு கிஃப்டா கொடுக்கப்படும். ஒரு அலையிலே சொல்லுங்க. எத்தனை பேர் புரியுது? நீ ஒன்னும் கிரியை செய்து நீதிமானாய் மாற முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் பெரிய ஆளு, நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் பொய் சொல்றது இல்லை, நான் ரொம்ப பர்ஃபெக்ட், சர்ச்சுக்கு வராம இருக்கவே மாட்டேன், நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நீ நினைக்கிற நீதி அல்ல தேவ நீதி. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதல்ல நீ தேடு, நீ முதல்ல தேடு. உன்னுடைய நீதியில நிக்காத. தேடினால் ரூத். ஆமென். தேடி வந்தால் ரூத். அல்லேலூயா. சபிக்கப்பட்ட நிலையை பார்த்தவள், அனுபவித்தவள், உள்ள இருந்தவள், அழுதவள், அது அவளை பாதிக்கவே இல்லை. ஆமென். பிரச்சனைகள் உங்களை பாதிச்சு நீங்க வேற மாதிரி மாறிட்டீங்கனாலே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுக்கு மேல எந்த ஆசீர்வாதமும் உங்களை உயர்த்தாது. இப்ப பிரச்சனைகள் ரூத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இவதான் பிரச்சனைகளை மேற்கொண்டு வெளியே வந்தா. ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? பிரச்சனைகள் ரூத்தை மேற்கொள்ள முடியவில்லை. இழப்புகள் ரூத்தை மேற்கொள்ள முடியவில்லை. நஷ்டம், பஞ்சம் ரூத்தை மேற்கொள்ள முடியவில்லை. அங்கே தனிமை ரூத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஒன்றுமே இல்லாத நிலை ரூத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஆமென். ஏன்னா அவருடைய சட்டையில இருந்தா. ஒரு அலையிலே சொல்றீங்களா? ஏ சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினீங்கன்னா இவைகள் எல்லாம், சொல்லுங்க எதெல்லாம், அதுக்குள்ள போட்டுக்கோ. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, வீடு, சொத்து, பணம், படிப்பு, நல்ல மார்க், நல்ல ஹெல்த்தியான லைஃப், லாங் லைஃப், பிளஸிங், எல்லாம் எல்லாம் தரான். ஆமென். எல்லாம் தந்தாரா இல்லையா ரூத்துக்கு? எல்லாம் எல்லாமா. எப்படி கொடுக்குறாராம் தெரியுமா? கூட அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இப்பெல்லாம் என்னது? 1 வாங்கினா 2 ஃப்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பயே சொல்லிட்டார் ஏசு. நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி. நீ தேடிதான் பாரு தேவ பிள்ளையே, நீ தேடிதான் பாரு. நீ தேடினால் இவைகள் எல்லாம், எல்லாம்னா என்ன அர்த்தம்? நீ நினைக்கிறது, நான் நினைக்கிறது, வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறது, எல்லாத்துக்கும் மேல அவர் நினைக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கூட கொடுத்தார் ரூத்துக்கு. ஆமா. அவ என்னமோ அந்த ஊருக்கு ஆண்டவர் பிறந்த ஊராயிற்று. இந்த தேசம் மோவாப் தேசத்தை விட ஆசீர்வாதமான தேசம் ஆயிற்று. தேவனுடைய ஆளுகை இருக்கிற இடமாயிற்று. அந்த இடத்துல போய் காலை வச்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சா. ஒருவேளை ஆலயத்துக்குள்ள வரும்போது இது ஆசீர்வாதமான இடமாயிற்று, தேவன் வாசம் செய்கிற ஸ்தலமாயிற்று, நான் தேவ பிள்ளை
இருக்கிறபடினால நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். உள்ள வரும்போது ரூத் உள்ள வரும்போது செய்தி வேகமா பரவிச்சான். என்ன பரவிச்சான்? எல்லாருக்கும் செய்திகள் சொல்லப்பட்டுருச்சு. ரூத்தும் நகோமியும் வருகிறார்கள். நகோமி எப்படி வரா? அவளே சொல்றா, என்னை நீங்கள் நகோமி என்று சொல்வானேன், நான் கசப்பு உள்ளவளா வந்திருக்கிறேன். என் தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டாராம். என்ன பேசுறது? என்ன பேசுறது? வர்றது என்னமோ தேவனை தேடி, கூட ஒரு ஆள் அப்படியே பவரா வந்துச்சு. அது வந்துச்சு தேவனை தேடி. அல்லேலூயா. என்ன நீங்க நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். என்ன சொல்ற? என்ன மாறான்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையே கசப்பா இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க என் வாழ்க்கையே கசப்பா இருக்கு. யார் சொன்னது? கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றினவர் இயேசு. அல்லேலூயா. சபிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றினவர் இயேசு. அந்த நம்பிக்கை தான் இல்லை நமக்கு. ஆமா. இவ சொல்ற அப்படியெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க. இந்த ரூத்தை பற்றி விசாரிக்கிறார்கள். போவாஸ் கேட்கிறான், இந்த பெண் யார்? யாருன்னு சொன்ன உடனே அப்படியே ஹிஸ்டரியே சொல்லிட்டான் கூட இருந்தவன். அவள் மோவாபிய ஸ்திரீ, ரூத்தினுடைய மருமகள். அவருடைய கணவன் இல்லை, செத்து போயிட்டான். இப்ப பஞ்சம், ஒண்ணுமே இல்லை, இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறா. ரொம்ப நல்ல பொண்ணு. எப்படி சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப 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 ரொம்பன்னு சொன்ன உடனே போவாஸ் பார்க்குறான். இப்போ சொன்னதை வச்சு டிசைட் பண்ணானா, அவளை பார்த்து டிசைட் பண்ணானா? இப்போ உலகம் எப்படி தெரியுமா? சொல்றத நம்பும், பார்க்கறத நம்பும், கேட்கறத நம்பும். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான் உள்ள ஹார்ட்டுக்குள்ள ஒருத்தராலையும் சொல்ல முடியாதது, ஒருத்தராலையும் பார்க்க முடியாதது, ஒருத்தராலையும் தெரிந்து கொள்ள முடியாததை பார்த்து டிசைட் பண்ணுவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்போ போவாஸ் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளம். அவன் பார்க்குறான், அவன் பார்க்குறான். இப்படி ஒரு பொண்ணு இப்படி இருக்க முடியுமா? எத்தனை இஸ்ரவேல் ஸ்திரீகளை பார்த்தவன், எத்தனை யூத ஸ்திரீகளை பார்த்தவன். இந்த மோவாப்பிய ஸ்திரீயை அவன் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபெய்த் விளக்கு, என்ன ஒரு ஃபெய்த், என்ன ஒரு ஃபெய்த். அவன் சொல்றான், தேவனை தேடி தான் நீ வந்திருக்கிற. உடைய முந்தின நற்குணம் இப்ப பிந்தின நற்குணம். நம்மளோட கூட உலகம் பார்க்கறத பார்த்து, உலகம் பேசுறத பார்த்து இவங்கெல்லாம் அப்படி சொல்றாங்க சிஸ்டர், சொல்லிட்டு போகட்டும், பேசட்டும். ஒருவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென். சொல்லுங்க. எப்போ இருந்து பார்க்குறாரா? இவங்கெல்லாம் இப்போ பார்க்குறவங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு 5 வருஷம் தெரியும், 10 வருஷம் தெரியும். 10 வருஷம் தெரிஞ்சு பிரயோஜனம் என்ன? உனக்கு என்ன தெரியாது. என்னை தாயின் கருவில உருவாக்குறதுக்கு முன்பதாகவே பார்த்தவர். அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவரால் மட்டும்தான் நம்மளை 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. ரூத்தை அவன் பார்த்த உடனே அப்படித்தான் பார்த்தான். அவன் சொல்றான், நிச்சயமா உனக்கு நிறைவான பலன் இருக்குது, இருக்குது, நிறைவான பலன் உண்டு. இயேசு சொன்னார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் சொன்னாரே. ஒரு சிலரை பார்த்து சொல்கிறார், இவனுக்கு இல்ல இவனுக்கு தான். 2 பேர் இருக்கும்போது, 2 பேர் இருக்கும்போது, ஒரு ஆள் 2 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, இல்ல கேம் விளையாடுறாங்க. 2 பேரும் சேம் மார்க் வாங்கிட்டாங்கன்னு வைங்க. 2 பேரும் ஒரே மதிப்பெண்கள் வாங்கிட்டாங்க. எக்ஸாம்ல ஒன்றும் பண்றதுல போட்டுறாங்க. கேம்ல இன்னொரு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்னு டிசைட் பண்ணலாம். ஏசு கூட லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2 பேரை பார்க்குறாரு. நம்ம இப்போ அவருடைய ராஜ்யத்தை தேடி வந்திருக்கிறோம், தேவனை தேடி வந்திருக்கிறோம், ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எப்படி வந்திருக்கிறோம்? நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளவா, இல்லை ஒன்றும் இல்லாமல் திரும்பி போகவா? 2 பேர் இருந்தாங்க. 18வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10 வாசிக்கப்போம். 2 மனுஷர். எல்லாரும் சொல்லுங்க, 2 பேர் சொல்லுங்க எல்லாரும். 2 பேர். 50-50 தான் எப்பவுமே பைபிள் பேசும். ஆமா, 50-50. 2 பேர். யாரெல்லாம் 2 பேர்? ஆதாமுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேர். அப்புறம் ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். அப்புறம் ஈசாக்குக்கு
2 பிள்ளைகள். இப்ப 2 இருந்தது. இப்போ 2 பேர் வந்தாங்களாம். எங்க வந்தாங்க? இங்க ரூத்தினுடைய மருமகள்கள் கூட 2 பேர். ஒருத்தி பெற்றுக்கொண்டாள், ஒருத்தி இழந்து போனாள். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் இந்த சேலஞ்ச் போயிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல 2 பேர் ஆலயத்துக்கு வந்தாங்க. வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ண வந்தாங்களா? எதுக்கு வந்தாங்க? எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு வந்தாங்க? இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? தெரியாம வந்துட்டோம் சிஸ்டர். எதுக்கு வந்திருக்கோம்? 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்களாம், பிரேயர் பண்ண வந்தாங்க. வாசிங்க. தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருத்தன் பரிசேயன்னா ரொம்ப பரிசுவான்னு நினைப்பு. என்ன நினைப்பு? நீதிமான்னு வாயை திறந்து நினைப்பு. அப்புறம் பெரிய ஆள்னு நினைப்பு. ஒருத்தன் பரிசுவான், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரன்னா பாவி, அநியாயம் வெட்டி வாங்குறவன், அநியாயம் செய்கிறவன், பரிசுத்தம் இல்லாதவன். இப்படி 2 பேர் ஆண்டவர் காட்டுறார். இயேசு சொல்லுகிறார் 2 பேர். ஒரு ஆள் ஏன் அந்த நிறைவான பலனை பெறதில்லை? எங்க மிஸ் பண்றாங்க? 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க ஜெபம் பண்ண. ஒருத்தன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். வாசிப்போம். பரிசேயன் நின்று தேவனே பரிகாரர். பாத்தீங்களா என்ன சொல்றான்? எப்படி கூப்பிட்டுருக்கான்? தேவனே. என்ன கவனிங்க கொஞ்சம். யாரு? பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததனால். என்ன பிரேயர் ஆண்டவரே, இந்த உலகத்துல எவ்வளவு மோசமான ஆளெல்லாம் இருக்கா தெரியுமா? அநியாயம் பண்றான், விபச்சாரம் பண்றான், தப்பு பண்றான். அப்படியெல்லாம் நான் கிடையாது ஆண்டவரே. இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் பாருங்க. யாருக்கு சொல்றது? நீங்க ஒன்னும் மற்றவங்களை குறித்த சாட்சியவோ இல்ல தப்பான ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இன்னொரு ஆளை பத்தி பேசிட்டீங்கன்னா அது பிளெஸிங்க வாங்கிறோம், மறந்துடாதீங்க. ஆமா, ஜட்ஜ்மெண்ட் தேவனுடையது, தேவன் மட்டும்தான் செய்வார். ஆமா ஆமேன்னு சொல்றீங்களா? நியாய தீர்ப்பு கர்த்தருடையதான். யாருடையது? அதை நீ எடுத்தினா தொலைஞ்ச. நியாய தீர்ப்பு யாருடையது? கர்த்தருடையது. இவங்க தப்பு அப்படின்னு யாரையாவது நீ சொல்ல முடியாது. நமக்கு தெரியாது, நம்ம தெரியாது. வேதம் சொல்லுகிறது. இந்த பக்கத்துல இருக்கிறானே இவனே பயங்கர ஃப்ராட். ஆண்டவரே, சர்ச்சுக்கு வந்திருக்கான் பாருங்க, எவ்வளவு தைரியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளவு தைரியம் சிஸ்டர், அதுக்கு சர்ச்சுக்குள்ளேயே வந்திருக்கு. சர்ச்சுக்குள்ளதான் ஏன் வரும்? வந்தாதான் மனம் திரும்பும். அவன் சொல்றான், இவனை போலவும் இல்லாததினால் அதனால ஸ்தோத்திரிக்கிறாராம். இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார் போல இருக்கு. ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கேன், சுகத்தோடு இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன், சமாதானமா இருக்கேன், பாதுகாப்பா இருக்கேன், நல்ல குடும்பம், நல்ல வருமானம், நல்ல தேவன், இதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லல. சுத்தி இருக்கிறவெல்லாம் பாவம் செய்யறான், நான் மட்டும் பர்ஃபெக்டா இருக்கிறேன். ஆண்டவரே, நீ பர்ஃபெக்டா இருக்கிறதே வேஸ்ட். அடுத்தால நீ குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிற சொல்றான். அதனால உண்மை நான் என்ன செய்யறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். எத்தனை நாளாமா? இதெல்லாம் தேவ நீதி இல்லை என்று சொல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். இவ ரூத்தை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த நகோமியுடைய மருமக 2 பேர் இருந்தோம், ஒன்றுக்கு விசுவாசமே கிடையாது, அது வரல, வீட்டிலே விட்டு வந்துட்டோம், நான் மட்டும் வந்திருக்கிறேன் அப்படியே சொன்னேன். எங்கேயாவது ஏதாவது பேசியிருக்காள? அந்த லிமிட்டை தாண்டி அவளுடைய காரியமே அல்லாமல் வேற எதையுமே பேசல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதுதான் அந்த நற்குணம், அதுதான் நற்குணம், அதுதான் நற்குணம். இப்ப இவன் சொல்றான், ஆண்டவரே, அதனால உண்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று. இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் சொல்லும்போது, ஏசு சொல்லும்போது, அநேகர் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, வியாதிஸ்தர்களை எல்லாம் குணமாக்கினோம் அல்லவா, மரித்தவர்களே உயிரோடு எழுப்பினோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்களாம் கடைசி நாள்ல. அப்ப ஆண்டவர் சொல்வாரா, உங்களை அறியேன், உங்களெல்லாம் எனக்கு தெரியாது, அப்ப உங்க நாமத்தில் தானே செஞ்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு இயேசு? ஒருவேளை இயேசுவின் நாமத்திலே நீ அற்புதம் கூட செய்யலாம்,
இயேசுவின் நாமத்துல அநேக காரியங்களை செய்யலாம். அவருடைய செட்டையில இருந்தா வெளியே இருந்தா, இதுதான் கேள்வி. தேவனோடு இருந்து செய்றியா இல்ல வெளியே இருந்து செய்றியா? என் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷமா இருங்கன்னு எழுதியிருக்கலாமே. சந்தோஷமா இருங்க அப்படின்னு அந்த வசனம் மட்டும் எழுதியிருந்தா நம்மால் பாதி பேர் டாஸ்மாக்ல தான் இருப்பான் சந்தோஷமா. அங்க ஒரு லைன் சேர்த்தே எழுதிட்டாரு, கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? நீ தேவனுக்குள்ள இருந்து சந்தோஷமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையில வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும். தேவனோடு தேவனுடைய செயல்களிலே சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமா இருக்கிறது கிறிஸ்துக்குள்ளாய் சந்தோஷமா இருக்கிறது. ஆமா, எதிலுமே அவருக்குள்ளாய் இருந்து செய்கிறது. இப்ப இவன் உபவாசிச்சிருக்கானே, யாருக்காக உபவாசிச்சிருக்கான்? யாருடைய நாமத்துல, எந்த வார்த்தையின்படி? ஒருவேளை வேதம் சொல்லுது உபவாசம் பண்ணுன்னு உபவாசிக்கிறான். வேதம் சொல்லுது தசமபாகம் கொடுன்னு தசமபாகம் கொடுக்கிறான். வேதம் சொல்லுது ஆலயத்துக்கு போன ஆலயத்துக்கு போறான். ஆனா தேவனை அவருடைய செட்டையில இருந்தா, அவருடைய ராஜ்யத்தை தேடியா, சுய நீதியில நிக்கிறது. அதனால்தான் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பலனை பெற்றுக்கொள்றதில்ல. அவன் சொல்றான், நான் தவறாம தசம்பாகம் கொடுக்கிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இப்ப இத கேட்டது யாரு சொல்லுங்க எல்லாரும்? இயேசுன்னு. இயேசு சொல்லுங்க எல்லாம் சத்தமா. இப்ப நம்ம என்னெல்லாம் உட்கார்ந்து நினைக்கிறோமோ எல்லாம் இயேசுக்கு தெரியும். ஆமா ஆமா. நான் சிஸ்டர் இப்படி சொல்றீங்க, நல்லா தெரியும். நம்ம வச்சிருக்கிற ரெக்கார்டு மெமரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அவரோடது அன்லிமிட்டெட். சொல்லுங்க எல்லாரும், அன்லிமிட்டெட். அடிக்க இடம் இருந்துட்டே இருக்கும். ஆமா, நம்ம பேரை ஒண்ணு போட்டு அங்க ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். ஆமா சொல்லுங்க. ஆமா. அவர் சொல்ற உன்னுடைய நினைவுகள் அதெல்லாம் இருக்கட்டும். உன்னுடைய நினைவுகள் என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறது அவருக்கு தெரியும்னு அர்த்தம். ஆமா ஆமா. நான் என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஆமா. இப்போ அவன் உள்ள நினைச்சானா அடுத்த வசனம் சொல்லுது, வாசி கேட்போம். ஆயக்காரனும் தூரத்திலே நின்று எங்க நிக்கிறான்? போ. இப்ப தூரத்துல நிக்கிறதோ கிட்டத்துல இருக்கிறதோ பிரச்சனை இல்ல. இவன் உள்ள வந்துட்டான். தேவன் ஏன்னு சொல்றான், அவன் வெளியே நிக்கிறான். நம்ம நினைச்சுக்கிறோம், நான் ஆலயத்துல இருக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கேன், ஊழியம் செய்யறேன், செஞ்சுட்டு போ. யார் ஒண்ணு செய்ய சொன்னது? தேவனோடு இருக்கிறியா இல்லையா? அதுதான் கேள்வி. அவன் தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், எப்படி நிமிந்து கூட பார்க்கலையா, வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அடிச்சு தூள் கலப்பிட்டான். ஒரே பிரேயர் ஜெயிச்சுட்டான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவர் பெரிய பெரிய லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு. இவன் சிம்பிள். ஆண்டவரே தேவனே பாவியாகிய என் மேல கிருபையா இருங்க ஆண்டவரே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஹம்பிள் ஸ்பிரிட், அந்த தாழ்மை நாவி. நான் பெரிய ஆளு. நிறைய பேருக்கு ஆல்ரெடி மண்டையே எல்லாருக்கும் பெருசு. அதுக்கு மேல ஒரு கிரீடம் இருக்கும் பாருங்க, அதுவே வச்சுக்கோ. நான் நீதிமான், நான் பரிசுவான், நான் உண்மையா இருக்கேன், எனக்கு இந்த ஆசை இல்லை அந்த ஆசை இல்லை, எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த முன்னாடி நின்று அவ்வளவு காரியத்தை பேசினா இவன் பின்னாடி நின்று ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏதோ ஒரு தூரத்துல நின்று வானத்திற்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பில அடித்து கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே உடைக்கப்பட்ட இருதயம். ஐயோ நீர் பரிசுத்தமான ஆண்டவரே, நான் பரிசுத்தம் இல்லாதவன், நீர் நீதிமான ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், என்ன தகுதி இருக்குது ஆண்டவரே? ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்குள்ள வந்து நிற்க தகுதி இல்லை, ஆனாலும் வேற வழி இல்லை உம்மை தவிர. ஆமா, உம்முடைய சட்டைக்கு தான் வருவேன். ஆமா, அடித்து கொண்டு அடறான். என்னன்னு சொல்றானா, வாசிங்க. அடித்து கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல. இமீடியட் ரிசல்ட். நல்லா கையை தட்டி. இப்போ பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாம் எழுதிருக்கு, ரிசல்ட் வரப்போதான் சொல்லுது, மண்டே வருது சிஸ்டர், மண்டே வரட்டும், மண்டே வரட்டும், எல்லாம் டாப் ரேங்க் வருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமா ஆமா. இப்ப யாரெல்லாம் ஐயோ பாங்க சிஸ்டர் பயமா இருக்குன்னு நினைச்சீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க.
இங்க இயேசு இம்மீடியட் ரிசல்ட். ஒரு ஆள் எக்ஸாம் எழுதி இன்னும் 2 பேர் இவங்க வீட்டுக்கே போல. ஆண்டவர் சொல்றாரு, இவன் அவன் அல்ல. இந்த முன்னாடி ஒருத்தன் சொன்னானே, நான் நீதிமான் உபவாசம் எல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னானே, பணம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னானே, அவன் இல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன். இதுதான் கிஃப்ட். ஒரு அலையிலே சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். நல்ல கரங்களை தட்டி தேவனை தேடினான், அவரை உண்மையா தேடினான், அவருடைய செட்டையின் கீழே வந்துட்டா நிறைவான பலன் உண்டு. நல்ல கையை தட்டி நல்ல சந்தோஷமாய் ஆண்டவர் அப்பே ரிசல்ட் கொடுத்துட்டாரு. இவன் தான் நினைச்சிருக்கான் அவன் பாவின்னு, அவன் தான் பாவி, இவன் தான் நீதிமான். ஆமென். அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க, அவரால் எல்லாம் கூடும். ஆமென். அவரால் எல்லாம் கூடும். ஆமென். மனிதனுடைய நீதி வேற, தேவனுடைய நீதி வேற. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனோ. பாருங்க, இருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏனென்றால் என்ன கேட்பானுங்க, அது எப்படி ஆண்டவர? அவன் தசமாவெல்லாம் கொடுத்துருக்கான், நீங்க எப்படி தள்ளுறது? அவன் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்திருக்கான், அது எப்படி விடுறது? ஆனால் சொல்லடே, அடுத்த கேள்வி நீ கேட்ப, இப்பயே அவனுக்கு பதில் சொல்றேன். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்லா ஒரு அலையிலே சொல்லுங்க. ஏனென்றால், ஏன் அப்படி நடக்குது? அதுதான் தேவனுடைய நீதி. அல்லேலூயா. அதை யாரும் ஏன்னு கேட்கவே முடியாது, அவரே நமக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், கண்டிப்பா தாழ்த்தப்படுவான். ஒரு அலையிலே சொல்லுங்க, நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? ஆமா, நல்லவன் தான். ராஜ்யத்துல இல்லையா, அதுதான பெரிய இழப்பு. யாரோட இருக்கிற? உலகத்துல வேணா நீ நல்லவனா இருக்கலாம், உன் குடும்பத்துக்கு வேணா நீ நல்லவனா இருக்கலாம், உன் வீட்டுக்கு வேணா நீ நல்லவனா இருக்கலாம், உறவுகளுக்கு நல்லவனா இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல நல்லவனா இருக்கலாம், படிக்கிற இடத்துல நல்லவனா இருக்கலாம், உன் வாழ்க்கையில நீ நல்லவனா இருக்கலாம். இயேசுவுக்கு நீ நல்லவன் வச்சிருக்கிறதெல்லாம் செல்லுபடியாகாத நோட்டு. ஆமென். பாவியா இருந்தேன், அவர் என்னை பரிசுத்தமாக்கினார். ஆமென். அந்த நோட்டு செல்லுபடியாகாத. நீ இருந்த அந்த பாவின்னு செல்லாத ஒரு நோட்டு வச்சிருந்தே, அதை இரத்தத்தினாலே கழுவி கிஃப்டா கொடுத்துட்டாரு, கிருபையாய். ஒரு அலையிலே சொல்லுங்க, பெரிய ஆளா மாத்திட்டாரு. நல்ல கரங்களை தட்டி தாழ்மை உள்ளவனுக்கு. ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எப்படி உயர்த்தினார் தேவன்? அவ போயிட்டு போவாச பார்த்து, போவாஸ், நான் உனக்கு முறை பொண்ணு போவாஸ். ஹலோ, நான் யார் தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ரைட்ஸ் எனக்கு இருக்கு, அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நல்ல போஸ்ட் போடு. அப்படியா கேட்டா? அவளுக்கு தெரியும், எதேச்சியாய் அவளுக்கு கிடைத்த வயல்னு எழுதியிருக்கு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படியே. ஆமென் சொல்றீங்களா? நல்ல ஒரு அலையிலே சொல்றீங்களா? எங்கேயோ ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆயிருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய சித்தத்தின்படி கொண்டு போய் வச்சாரு. நகோமி சொல்றா, அவன் உனக்கு நீ சுதந்திரவாளி, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறான், இவன் நீ அங்கேயே இருன்னு சொன்னான். ஆனா அதற்கு முன்னாடியே போவா சொல்லிட்டான், நீ வேறு நிலத்துக்கு போகாத, நீ இங்கே இரு, என் ஜனத்தோடு இரு. என்ன வேலை செய்தா? அந்த வயல்ல போய் அறுக்கிற வேலை கூட கிடையாது. இப்ப நம்ம எப்படி நினைச்சுக்கலாம், ஒருவேளை இருக்கிறதுலே லோவஸ்ட் ஒர்க்கு, இருக்கிறதுலே ரொம்ப கீழான ஒரு வேலையில இருக்கிற ஆட்கள் விட்டுட்டு போற வேலையை செய்யறது. இப்ப அவங்க வயல்ல அறுக்கும் போது, அவங்க அந்த கோதுமைகளை எல்லாம் கட்டும்போது கீழே சிந்துமே, அதை பொறுக்கி கொள்ளுகிற வேலை. அதை ஒன்னொன்னா எடுக்கணும், ஒவ்வொரு அந்த கோதுமையும் எடுக்கணும், அதை சேர்க்கிற வேலை. தாழ்வு இருந்ததிலே லோவஸ்ட் பொசிஷன் ரூத்து தான். ஒரு அலையிலே சொல்லுங்க, அங்கே வேலை செஞ்ச எல்லாத்துலேயும் கீழான கடைநிலை ஊழியர்கள்னு சொல்றோம்ல, வேலைக்காரங்க, அந்த மாதிரி ஒரு பொசிஷன் அவளுக்கு. அடுத்த ஆண்டவர் பார்த்தாரு, அவளுக்கு நிறைவான பலன் வந்துச்சு. முதல்ல அந்த வயல் நிலத்துக்கு எஜமானியாய் மாறி போனாள். நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி. போவாசின் மனைவியானாள். ஒரு அடையே சொல்லுங்க. அந்த பிளஸ்ஸிங்
அவ போய் வேலையை கேட்கல, உரிமையை கேட்கல, எதையுமே கேட்கல, தன்னை தாழ்த்தினாள். பெரிய ஆள் தான். நீங்க தாழ்த்தி பாருங்களேன், நீங்க தாழ்த்தி பாருங்க. தாழ்த்தினாள். அவன் சொல்ற வரைக்கும் அந்த வேலையவே செய்தான். வேலையில ப்ரொமோஷன் கொடுக்கல போவாஸ். ஆமேன்னு சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால நீ என்ன செய்ய, நீ தான் ஹெட் இனிமேல். அப்படியா ப்ரமோஷன் கொடுத்தான்? அப்படி கொடுத்திருந்தால் பரலோகத்திலிருந்து வந்த அந்த ஆசீர்வாதத்தை அவள் இழந்திருப்பா. ஆமாம், அவன் கொடுக்கவே இல்லை. தேவன் கொடுக்க மாட்டார். உன்னுடைய செய்கைக்கு தக்க பலன் உனக்கு உண்டு. ஆமென். கர்த்தர் கட்டளையிடுவார்னு சொன்னா, ஏசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. கிஃப்டோட வர்றார் ஏசு. ஆமென் சொல்லுங்க, கிஃப்டோடு வருவார். ஆமென். மணவாளன் மணவாட்டி எப்படி சந்திக்க வருவாரு? சும்மா அப்படியே கையை வீசிட்டு, இல்லைன்னா நிறைய அப்படியே ஒரு குற்றப்பத்திரிக்கை எடுத்துட்டு, அவ்வளோ ஒரு லாங் கேப் பார்க்க முடியாம பார்க்க வந்தா எப்படி வருவாரு? என்னெல்லாம் பிடிக்குமோ வாங்கிட்டு வருவாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? வாங்கி கொண்டு வருவான் நல்ல மணவாளன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படித்தான் வரப்போகிறார் இயேசு. நல்லா கையை தட்டி. போவாஸ் அவளை பார்த்து சொன்னா, உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. நல்லா கையை தட்டு, நல்லா கையை தட்டி. அநேக காரியங்கள் உண்டு சொல்றதுக்கு. ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிற உங்கள் யாவருக்கும், அவரை நம்பியே இருக்கிற நம் யாவருக்கும் நிறைவான பலன் ஒன்று உண்டு. ஆமென். அதை மட்டும் நம்பி அரண்கள் அந்த சின்ன வயசுலேருந்தே வரும். பய உணர்வு, குற்ற உணர்வு, ஐயோ நம்ம கிடைக்காம போயிருமோ, ஏமாத்திடுவாங்களோ, ஐயோ நம்ம அவ்வளோதான் நம்ம லைஃபா, இதெல்லாம் விட்டுட்டு தேவனோடு இருக்கிறேன், நம்ம எந்த மனுஷனோடு இருக்கிறேன்றத முதல்ல மறந்துட்டு தேவனோடு இருக்கிறேன், அவருடைய செட்டையின் கீழே இருக்கிறேன், அவருக்கு தெரியும் நான் யாருன்னு. எந்த மனுஷனும் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தெளிவாக எழுதுறாங்க. பவுல் எழுதும்போது ரோமர் 4:13 எழுதுறாரு, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? அதற்கு பவுல் கொடுக்கிற விளக்கம், இவருடைய பார்வையில் அவன் பார்க்கிற காரியம். நீங்க அதை மட்டும் படிங்க, நம்ம முடிப்போம். ரோமர் 4:13 படிங்க. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற, உலகத்தை சுதந்திரிப்பீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நமக்காக படைக்கப்பட்டது. ஒருவேளை நம்ம இழந்திருக்கலாம். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்று வாக்கு தத்தம். யாருக்கு? ஆபிரகாமுடைய வாக்கு தத்தம். உனக்கு தாண்டா எல்லான்னு சொன்னாரு. அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவனுக்கு சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல். பாருங்களேன், பெரிய நீதிமானெல்லாம் கொடுக்கல. அவன் அப்படியே எங்க போன இடத்துல எல்லாம் பலிபீடம் கட்டினானெல்லாம் ஆண்டவர் கொடுக்கல. அவன் காலங்களில நியாயப்பிரமாணமே இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு முந்தைய காலத்துல வாழ்ந்தவன். நியாயப்பிரமாணத்தினாலாவது கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால கிடைச்சது. நல்ல கையை தட்டி. அந்த ரூத் பெட்டி கிடையாது, நகை கிடையாது, பணம் கிடையாது, உடைகள் கிடையாது, பாத்திரங்கள் கிடையாது, கொண்டு போறதுக்கு ஒண்ணு மேல. நீங்க போய் முதல் அதிகாரத்தை வாசி பாருங்க. ரூத்தும் நகோமியும் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு, நம்ம ஒரு தெருல இருந்து அடுத்த தெருவுக்கு மாத்தினாலே அவ்வளோ லக்கேஜ் ஆட் ஆயிடும். ஒவ்வொரு வீட்டுக்கு மாற்றும் போது அவ்வளோ மாற்றுவாங்க. இப்போ ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு எப்படி போனாங்களா? கையை வீசி நடந்து போயிட்டாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவர்களுக்கு, ஆபிரகாமுக்கு இந்த உலகத்தை சுதந்திரிப்பான் என்று சொன்ன வாக்கு தத்தம் நியாயப்பிரமாணத்தினால வரல. அது அழகாய் முடிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். எப்படி வந்துச்சா? விசுவாசத்தினாலே வருகிற. நீங்க இன்னைக்கு விசுவாசிச்சா, நான் தேவ பிள்ளை, நான் நீதிமான் ஆக்கப்பட்டவன், ஆமா, நான் பரிசுத்தவான், நானும் என்னுடைய சந்ததியும், சொல்லுங்க, நானும் என்னுடைய சந்ததியும் தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் தான் இருப்போம். ஆமென். நல்லா கையை தட்டி. ஃபெய்த், விசுவாசத்தினாலே உண்டாகிற தேவ நீதினால கிடைச்சதுன்னு சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கிடைச்சது.
நான் பெரிய கிரியை செய்து நான் பெரிய ஆளா காட்டி பெரிய ஆளா நினைச்செல்லாம் வரல. மிகச்சாதாரண பாவியாகிய மனுஷனா இருந்தேன். தேவன் என்னை பார்த்தபடினாலே, அவர் பக்கத்துல வச்சு கொண்டபடினாலே அக்செப்ட் பண்ணார், ரிஜெக்ட் பண்ணார். இப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அவளோடு கூட தேவன் பேசி இருக்க முடியும். அவள் கிரியை தேவனுக்கு தெரியும், இவளுடைய கிரியும் தேவனுக்கு தெரியும். இவளுக்கு மட்டும் அந்த ஃபெய்த்து அவரை போய் சந்திக்கிற அளவும் இருந்தது. ஓர்பாளுக்கு அது இல்லாமல் போனது காரணம் என்ன? அந்த விசுவாசத்தினாலே வருகிற தேவ நீதி. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆசீர்வாதமாய்த்தான் இருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் வெற்றி உள்ள வாழ்க்கை தான் வாழ்வேன். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் என்னோடு தான் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விரோதமாய் ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், நிறைவான பலன் எனக்கு உண்டு. நல்லா கையை தட்டி விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆமென். பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நல்லா கையை தட்டி தேவன் பெரியவர். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு நிறைவான பலனை தந்தவர் நீர்தான் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே. ஒருவேளை சிந்தை குழப்புகிற ஆவிகள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதா ஆண்டவரே, எங்களுடைய போர் ஆயுதம் விசுவாசத்தினாலே உண்டாகி இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, அது தேவனுடைய நீதியினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. அநேகரை மண்டையில நடத்துகிற அபிஷேகம், நாங்கள் முதலாவது நிற்கிற அபிஷேகம். அன்றைக்கு ரூத் உம்மை விசுவாசித்து உம்முடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தபோது அவருடைய சந்ததியிலே தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தே. ராஜாக்கள் பிறந்தார்கள் ஆண்டவரே. இன்றைக்கும் ஒருவேளை குறைவுள்ள நபர்களைப் போல ஆண்டவரே தங்களை குறித்து நீதிமான்களாய் எண்ணிக்கொள்கிற அநேகருக்காக சொல்லப்பட்ட ஒரு உவமை. 2 பேரும் ஆலயத்துக்கு போனாங்களே, ஒருவனே நீதிமானாக்கப்பட்டான், ஒருவன் பாவியாய் சபிக்கப்பட்டவனாய் கைவிடப்பட்டவனாய் மாறி போனானே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. ஆண்டவர், உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடுகிற எங்களுக்கு ஆண்டவரே எல்லாம் கூட கொடுத்தவர் நீர்தான், இன்னும் கொடுக்க போகிறேன். அதற்காக நன்றி சொல்கிறேன். என்ன தேவையோடு இதை கேட்டு கொண்டிருக்காங்களோ, என்ன தேவையோடு இந்த இடத்துல இருக்கிறாங்களோ, எல்லாம் இயேசுவின் நாமத்துல சந்திக்கப்படட்டும். அதை தாண்டி ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து அவங்க விரும்புகிற, வாஞ்சிக்கிற, ஜெபிக்கிற, கேட்கிற எல்லாவற்றுக்கும் மேலாய் நீர் ஆசீர்வதித்து சாட்சியை நிறுத்தும்படி ஜெபிக்கிற ரூத்தை ஆசீர்வதித்த தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போலவே அழைக்கிற கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிறந்த நாள் திருமண நாள் இருந்து எழுந்து